அவர் வந்து இன்றைக்கு திமுக அரசு மீது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. திமுக அரசு மீது ஒரு நல்ல பேர் பொதுவாக இல்லை. நாம் பல விஷயங்களை திமுக அரசிடம் எதிர்பார்த்தோம். ஆனால் அரசு அதை செய்ய தவறியதுன்னு தான் நான் சொல்லுவேன். கருணாநிதி அவர்கள் 40 வருஷம் எம்எல்ஏ, 50 வருஷம் எம்எல்ஏ, 5-6 முறை சிஎம்லாம் சொல்லுவாங்கள்ல. ஆனால் கடைசியில் அந்த மனிதன் சாகிற போது சிஎம்மாக சாகணும்னு நினைச்சார். அந்த மனசு நடக்க முடியாமல் அந்த வீல் சேரில் எப்படி பரிதவிச்சிருக்கும். ஆனால் அதை அந்த சிஎம் பதவியை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவருக்கு கிடைத்தது. அது ஒரு திறமை தான் கூட நான் சொல்லுவேன். 3%, 3% சொன்னாலும் 1% அது வெற்றி தானே. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. 10 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு கிடைச்சது. எல்லாரும் அப்போ சொன்னால் இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை. நீ ஒன்றா பாரு, சிஎம் போஸ்ட்டை வாங்கி அப்படி கையில் கொடுத்த பாக்கெட்டில் போட்டாருன்னா ஓட்ட வழியாக கீழே வந்துடும், அவருக்கு அந்த பிராப்தமே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. அதையும் மீறி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திருக்கணும்? ஓரளவுக்கு சார், அரசியல்வாதிகளே தியாகிகள் தானே சார். அரசியல்வாதிகளும் எடுக்க தானே செய்வீங்க, எடுங்க. ஜனங்களுக்கு கொடுத்துட்டு எடுங்க. அவங்களோட அடிப்படை தேவைகளை கொடுத்துட்டு எடுங்க சார். இன்னைக்கு அடிப்படை தேவைகள்லாம் மக்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கா? ஒரு மனுஷன் காலைல ஏஞ்சான்னா அவன் வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அவன் ரொட்டீன் லைஃப் அவனுக்கு அமைதியாக இருக்கா சார்? இல்லை சார், அமைதியெல்லாம் இல்லை. போனால் புள்ள படிக்க போனால் என்ன ஆகுதுன்னு பயமாகுது, பொம்பளை பிள்ளைங்க வெளியே போனால் என்ன ஆகுதுன்னுக்குது, ஆஃபீஸுக்கு போனோம்னா ஊர் வந்து சேருமானுக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அன்றாட மக்கள் வந்து அனுபவிக்கிறாங்க. இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் சரி பண்ணியிருக்கணும்ல.